ஜப்பான் நாட்டை சேர்ந்த பாவாவாங்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு கணிப்பொண்ணு கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் நாட்டில் சரியா ஒரு மாதம் கழித்து, அதாவது ஜூலை 5ஆம் தேதி ஒரு பெரிய பேரழிவு இருக்காம் என்று கணிச்சிருக்காங்க. அதாவது ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கு இடையில் இருக்கிற கடல் பகுதி வந்து பிளவு வருமா, பிளவு பெற்று சுனாமி அல்லது பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த பாவாவாங்கா வந்து 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் 18,000 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்த டொகோகு நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்களாம். அதனால இந்த கணிப்பை மக்கள் ஒரு பீதியோடையே பார்த்து கொண்டிருக்காங்களாம். இந்த கணிப்பால ஜப்பான் மக்கள் வந்து பெரும் அச்சத்தில் இருக்காங்களாம். அதால சுற்றுலா பயணிகளும் ஜப்பான் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்காங்களாம். ஜப்பானுக்கு சுற்றுலா மேற்கொள்ள இருந்த சுற்றுலா பயணிகளும் அதை கேன்சல் பண்ணிட்டு அவங்களோட நாட்டோட அவங்க இருக்காங்களாம். இந்த பாவாவாங்கோட கணிப்பை யாருமே நம்ப வேண்டாம்னு ஜப்பானிய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜப்பானிய பாவாவாங்கா வந்து 1995 வந்த கோபி பூகம்பத்தையும் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18,000 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்த டொகுவோ பூகம்பத்தையும் சுனாமியையுமே முன்கூட்டி கணிச்சிருக்காங்க. அதையும் விட்டாங்களா, அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸையும் 2020 வரும் என்று சொல்லி கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் கணித்த எல்லாமே நடந்திருக்கு. அதனால இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அனைவரும் கருத்தாம இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு.